நாமக்கல் மாவட்ட இடைநிலை கல்வி அலுவலர் திரு KS புருஷோத்தமன் அவர்களை வாழ்த்துரை வழங்கிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வரலாற்று சிறப்புமிக்க தொப்பம்பட்டி ஜேடர்பாளையம் பள்ளியினுடைய 75வது ஆண்டு பவளவிழா நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி கல்வித்துறையின் சார்பாக, முதன்மை கல்வி அலுவலரின் சார்பாக நான் இந்த பவள விழாவிற்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பவள விழா நிகழ்விற்கு வாழ்த்துரை கூறுவதற்காக வந்திருக்கின்றேன். இந்த விழாவை புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து அமைந்திருக்கின்ற முனைவர் திரு VK சண்முகம் முன்னாள் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், திரு ரகுபதி ILS அவர்களுக்கும், P கணேசன் ஓய்வு பெற்ற நீதிபதி சேடார்பாளையம் அவர்களுக்கும், P வசந்தாமணி MD டாக்டர் அவர்களுக்கும், ஜெனரல் மேனேஜர் திரு A கதிரவன் அவர்களுக்கும், இந்தியன் ஆர்மி திரு P கந்தசாமி அவர்களுக்கும், முன்னாள் தலைமை ஆசிரியர் திருமதி P ஜெகதாம்பாள் அவர்களுக்கும், பழனியாண்டவர் ஆசிரமத்தினுடைய நிறுவனர் திருமதி செல்வி சோமசுந்தரம் அவர்களுக்கும், வித்யா மந்திர் மேல்நிலைப்பள்ளியினுடைய சேர்மன் திரு V சுந்தரராஜன் அவர்களுக்கும், முன்னாள் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு M ராமசாமி அவர்களுக்கும், P செல்லத்துறை மற்றும் S ராஜகோபால் முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், UK பேங்கினுடைய தலைவர் திரு தியாகராஜன் அவர்களுக்கும், அக்ரி திரு கங்காதரன் மற்றும் 75 ஆண்டுகளாக இப்பள்ளியில் படித்து இன்று சாதனையாளர்களாக வீற்றிருக்கக்கூடிய மிகச்சிறந்த சாதனையாளர்களுக்கும், இப்பள்ளியில் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய இருபால் ஆசிரியர்கள், படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்நாள் முன்னாள் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய கால வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 75 ஆண்டுகால வரலாறு என்பது ஒரு மிகச்சிறந்த என்று சொல்லுவதை விட ஒரு தலை சிறந்த ஒரு வரலாற்றை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பள்ளி இந்த பள்ளி என்றால் அது மிகையாகாது. இந்த கண்காட்சியை நான் வரும்பொழுது பார்த்துவிட்டு வந்தேன். 75, 76 மற்றும் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆண்டுகளில் கூட இங்கு படித்த மாணவ மாணவிகளினுடைய குழு புகைப்படங்களை எல்லாம் சேகரித்து ஒரு ஆண்டுகள் கூட விடுபடாமல் அனைத்தையும் அங்கு புகைப்படமாக காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அரசியல் துறை, வேளாண்மை துறை, ஆட்சித்துறை, பொறியியல் துறை போன்ற பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து சிறந்து விளங்கி இருக்கக்கூடிய மிகச்சிறந்த சாதனையாளர்களுடைய புகைப்படங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் எப்படி கிட்டியது என்பதை தற்பொழுது படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சிந்திக்க வேண்டும். இதெல்லாம் சாதாரணமாக கிடைத்த, உழைப்பின்றி கிடைத்த ஒரு நிகழ்வுகள் அல்ல. இது இந்த ஒரு சாதாரணமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புகைப்படங்களாக நீங்கள் எண்ணக்கூடாது. ஒரு 75 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கிராமம் எப்படி இருந்திருக்கும் என்று உங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. ஆனால் அதையெல்லாம் அனுபவித்த பெரியோர்கள் இங்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அரசு படிப்பதற்கு விலையில்லா பாட புத்தகங்கள் உட்பட எல்லா பொருட்களையும் உங்களுக்கு விலையில்லாமல் கொடுக்கிறது. ஆனால் அன்று இந்த முன்னால் இருக்கக்கூடிய சாதனையாளர்கள், மேலடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சாதனையாளர்கள் எல்லாம் படித்த காலத்தில் படிப்பதற்கு ஒரு புத்தகம் வாங்குவதற்கு கூட அவர்களிடம், அந்த பெற்றோர்களிடம் பணம் இருந்திருக்காது. அதற்கு கூட உழைத்து 1 நாள் 2 நாள் வேலைக்கு சென்று தான் அந்த புத்தகம் வாங்கி கொடுத்திருப்பார்கள். அதுவும் கூட முழுமையாக 5 பாடங்கள் இருந்திருந்தால் 5 பாட புத்தகங்களையும் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அன்றைக்கு இருந்திருக்காது. பாட புத்தகங்கள், பழைய பாட புத்தகங்களை வாங்கி படித்த பெரியோர்கள், சாதனையாளர்கள் தான் இங்கு முன்னால் அதிகமாக அமர்ந்திருப்பார்கள் என்று நான் எண்ணுகிறேன். புதிய பாட புத்தகங்கள் வாங்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த காலத்தில்
கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து மிகச்சிறந்த ஒரு சாதனையாளர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கு இந்த துணை நிற்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு சாதாரணமாக ஒரு வாரம் ஒரு மாதம் அப்படிப்பட்ட காலத்தில் உழைத்த உழைப்பு அல்ல. குறைந்தபட்சம் இதற்காக ஒரு 6 மாத காலங்கள் ஒரு குழு போட்டு மிக சிரமப்பட்டு இத்தகைய நிகழ்வுகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்திருப்பார்கள். உண்மையிலேயே அந்த விழா குழுவினருக்கு நான் ஒரு மிகச்சிறந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா திரு சண்முகம் ஐயா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நான் என்னுடைய சொந்த மாவட்டம் ஈரோடு மாவட்டம். எங்களுடைய மாவட்டத்தில் ஆட்சியர் அவர்கள் பணிபுரிந்தார்கள். அவர்கள் பணிபுரிந்த காலத்தில் நான் ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒரு வேதியியல் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தேன். எனக்கு ஒரு வாசகம் இன்றும் நினைவுக்கு வரும். மாபெரும் சபைதனில் நீ நடைந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்ற அந்த வயிறு வரிகளை நான் கேட்கும் பொழுதெல்லாம் எனக்கு மாவட்ட ஆட்சியர் திரு சண்முகம் ஐயா அவர்கள் தான் நினைவுக்கு வருவார்கள். ஏன் இந்த வார்த்தையை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் என்றால், நான் பணிபுரிந்த பள்ளியிலே ஒரு நாள் ஐயா அங்கு அழைப்பாளராக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய மேடை பேச்சில் விழுந்த ஒரு வயிறு வரிகள். மிகச்சிறந்த பேச்சாளர் ஐயாவினுடைய பேச்சை கேட்க நான் மிகவும் ஆர்வமாக இருப்பேன். அந்த ஒரு வரி இன்றளவும் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் ஆன பின்னாலும் கூட எனக்கு அந்த ஒரு வயிறு வரி இன்னும் ஞாபகம் இருக்கிறது என்றால் அதை நினைத்து பாருங்கள். அவருடைய புலமை, மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுதும் அவருடைய தமிழ் புலமை அதாவது அனைவரும் வியந்து கேட்கக்கூடிய அளவில் இருக்கும். அவர் இங்கு இந்த பள்ளியில் படித்த மாணவர் என்று இந்த மேடைக்கு வரும் வரை எனக்கு தெரியாது. நான் ஐயா அவர்களை பார்த்த பொழுதுதான் தெரிந்து கொண்டேன். ஐயா ஈரோடு மாவட்ட கலெக்டராக இருந்தாருன்னு சொல்லி நான் இங்கே தான் வந்து பார்த்துக்கிட்டேன். அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த பள்ளியை நினைத்து நான் மிகவும் வியப்படைகிறேன். அதை காட்டிலும் இன்று 75 ஆண்டு காலம் இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள், உங்களுடைய நண்பர்களை, நீங்கள் அமர்ந்த வகுப்பறைகளை, நீங்கள் அருகில் அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை, உங்களுக்கு மிகச் சிநேகிதராக இருந்த உங்களுடைய சிநேகிதர்களை, உங்களுக்கு எதிரியாக இருந்த எதிரிகளை, ஆசிரியர்களை எல்லாம் இன்று நீங்கள் நினைத்து இந்த இடத்துல வந்து அமர்ந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் பார்வையிடும் பொழுது உண்மையிலேயே உங்களுடைய ஆயுட்காலம் கூடியிருப்பதை போன்ற ஒரு மன உணர்வுடன் நீங்கள் இங்கு அமர்ந்திருப்பதை என்னால் காண முடிகிறது. அது மிகைப்படுத்த சொல்லவில்லை. உண்மையிலேயே இது ஆயுட்காலங்களை கூட்டி கொடுக்கக்கூடிய இத்தகைய நிகழ்வுகளை நீங்கள் மீண்டும் முன்னெடுக்க வேண்டும். தற்பொழுது படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவிகள் இந்த பள்ளியில் கட்டாயமாக நூற்றாண்டு விழாவை நீங்கள்தான் இதை முன்னின்று சிறப்பாக நடத்த வேண்டும். இந்த 25 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று ஒரு 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன் என்று எடுத்துக்கொண்டால் கூட உங்களுக்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பள்ளி நூற்றாண்டு விழா கொண்டாடும் பொழுது 40 வயதாகி இருக்கும். ஸோ அந்த 40 வயதில் இப்பொழுது நீங்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் மிகச்சிறந்த சாதனையாளர்களாக இந்த பள்ளியில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களுக்கு மேலாக இந்த சாதனையாளர்களுடைய நிலை இந்த பள்ளியில் மீண்டும் காட்சிப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட சாதனையாளர்களாக நீங்கள் மாற வேண்டும். சாதனையாளர்களுக்கு சொந்தக்காரரான இந்த பள்ளி மென்மேலும் பல சாதனைகளை படைக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே பள்ளி கல்வித்துறையின் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக்கொண்டு அமர்கிறேன். நன்றி.